ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போது சிவிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகே, டிஃபைன் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம்னா நேஷனுக்கு, கண்ட்ரிக்கு வர இன்கம், கண்ட்ரியோட இன்கம். ஓகே, காலை சரியாக வச்சுக்கோ. கண்ட்ரியோட இன்கம் இது என்னன்னா, நேஷ்னல் இன்கம் இஸ் அ measure of the total money value of goods and services produced by an economy over a period of time, normally a year. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா, ஒரு வருஷத்தில் ஒரு கண்ட்ரியோட எக்கானமி, பை ஆன் எக்கானமி நம்ம மீன் பண்ணுறது வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கானமி எவ்வளோ வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதுதான் அந்த கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம். ஸோ நீ என்ன சிம்பிளாக என்ன மெஷர் ஆஃப் த அது வேண்டாம், ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நார்மலி அதெல்லாம் வேண்டாம். நேஷ்னல் இன்கம் இஸ் த டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை ஆன் எக்கானமி, அப்படின்னா ஒரு கண்ட்ரியோட எக்கானமி இன் அ இயர். என்னோட சொல்லு, நேஷ்னல் இன்கம் இஸ் டோட்டல் மணி வேல்யூ ஆஃப் goods and services produced by an economy in a year. National income is the total money value of goods and services produced by an economy in a year. ஒரு வருஷத்துல ஒரு கண்ட்ரி எவ்வளோ வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதோட இக்கானமி, அதுதான் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் இஸ் அ மெஷர் ஆஃப் த டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் பை ஆன் எக்கானமி இன் அ இயர். அவ்வளோதான். இது வந்து இந்த கொஸ்டின் தான் நான் சொன்னேன். இதோட சிம்பிளாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதனால இதை திருப்பி கேட்டு மனப்பாடம் பண்ணிக்கோ. வாட் இஸ் மென்ட் பை கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி? அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் தான் கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். இட் இஸ் த டோட்டல், இதே மாதிரி ப்ரீவியஸ் மாதிரியே இட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னு போட்டிருக்கான். சரியா? அதில் இன்புட்லாம் சொல்லலை ராஜா, இதில் அவுட்புட்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்ட் சொல்லியிருக்கான். இட் இஸ் த டோட்டல் வேல்யூ ஆஃப் அவுட்புட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் விதின் த ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு போட்டிருக்கான். அப்படின்னா நம்ம இந்தியாவோட லிமிட்டுக்குள்ளே, நம்ம பார்டருக்குள்ளே நடக்கிற விஷயத்தன்னு சொல்கிறான் அந்த கணக்குக்கு. ஸோ விதின் த ஜாகிரபிக்கல் பவுண்டரிஸ் ஆஃப் த கண்ட்ரி. கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட் இஸ் the total value of output of goods and services produced by the factors of production within the country in போட்ரு. geographical boundaries of the country எல்லாம் வேண்டாம், within the country. Gross domestic product is the total value of output of goods and services produced by the factors of production within the country. Gross domestic product is the total value of output of goods and services produced by the factors of production within the country. Okay. What is per capita income? Per capita income na average ஒருத்தருக்கு என்ன இன்கம்னு கேட்குறான். இப்போ நான் அப்போ உனக்கு சொல்லி கொடுத்த போது சொன்னது தான் இப்போ திருப்பி இந்த வீடியோலையும் ரெக்கார்ட் பண்ணுற போது சொல்கிறேன். இப்போ வீட்டில் நம்ம 6 கேக் வாங்கின்னு வந்திருக்கோம். வீட்டில் there are 6 pieces of cake. How many people are there in the house? 3 people. There are 3 people. You want to find out how many cakes each person will get. So what do we do? Divide. Total number of cakes for the house divided by the number of people in the house, which is nothing but 6 divided by 3, which gives 2. So each person will get 2 cakes. So what have we done? We have taken the total and we have divided by the total number of people. So inga adhe dhaan, per capita income is obtained by dividing the national income by the total number of people in the country, அப்படின்னா divided by the population of the country. Per capita income is obtained by dividing the national income by the population of the country. Per capita income is obtained by dividing national income dividing national income by total population of the country. டோட்டல்லாம் வேண்டாம், டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ அதை தான் இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா,
per capita income is equal to national income by population. Per capita income is equal to national income by population. Per capita income is equal to national income by population. இதுதான் first lesson. இப்போ 218ல write the okay என்ன இருக்கு மேலே write the types of globalization. இது பாரு write the types of globalization. AMP archaic 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 globalization, modern globalization, proto globalization. Archaic, modern, proto archaic, modern, proto. Archaic, modern, proto. So what? Write the three types of globalization na. Archaic globalization, modern globalization, proto globalization. Next, what are the write any two positive impacts of globalization. Globalization na நம்ம country மட்டும் தனியா நம்ம இருக்கிறது மட்டும் நம்ம எப்படி சொல்கிறது, குளோபலைசேஷன்னா ஒரு கண்ட்ரி எப்படி அதோட இக்கானமி மற்ற கண்ட்ரீஸோட இக்கானமியோட இன்டெகிரேட் ஆகி எப்படி வந்து செயல்படுறது, இல்லை எப்படி ஹவு வி ஆர் லிவிங் தட் சிஸ்டம் ஆஃப் லிவிங்கிறது தான் குளோபலைசேஷன். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இப்போ முதல்லலாம் பார்த்தோன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற துணிமணி தான் இங்கே வந்து பண்ணுற துணி தான் கிடைக்கும், இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஃபுட்டு வந்து நம்ம வந்து இப்போல்லாம் வந்து துபாய் சாக்லேட், குனாஃபா சாக்லேட் உனக்கு இங்கே கிடைக்கிறது, சுவிட்சர்லாண்ட் சாக்லேட் இங்கே கிடைக்கிறது, யூஎஸில் இருக்கிற சாக்லேட்ஸ் கிடைக்கிறது, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்கிறது, ஃபாரின் கார்ஸ் இங்கே வருது, லண்டனில் இருக்கிற க்ளோத்ஸ் இங்கே கிடைக்கிறது. ஸோ எல்லாமே இப்போ வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டடாக எல்லா கண்ட்ரியோட இக்கானமி வந்து எப்படி செயல்படுறதுன்னா இட் இஸ் இன்டிகிரேட்டிங் வித் தி அதர் கண்ட்ரீஸ் இக்கானமிஸ் ஆல்சோ. இட் இஸ் குளோபலைசிங்கிறது அதுதான் அர்த்தம். குளோபலைசேஷன்னா அதுதான் அர்த்தம். குளோபலைசேஷன் இஸ் நத்திங் பட் தி இன்டிகிரேஷன் ஆஃப் அ கண்ட்ரி வித் அதர் இக்கானமிஸ், அதர் வேர்ல்டு இக்கானமிஸ். சரியா? ஸோ அது வந்து இந்த குளோபலைசேஷன் நடக்கிறதுனால என்ன ஏதாவது பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் என்னன்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே இன்க்ரீஸ் ஆயிடுது. த வே பீப்புள் ஆர் லிவிங் தேர் லைவ்ஸ் அதோட ஸ்டாண்டர்ட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அப்புறம் இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ஜிடிபி ஆஃப் அ கண்ட்ரி. ரெண்டு விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட், இட் ஆல்சோ இன்க்ரீசஸ் த ஜிடிபி ஆஃப் அ country. Standard of living has increased, globalization increases the GDP of a country. So என்னது write any two positive impacts of globalization என்னது? Standard of living is increased. ஆமா. Globalization increases the GDP of the country. அவ்வளவுதான். Of a country. இப்போ third lesson, okay? What are the three basic components of food and nutrition security அப்படின்னு கேட்டிருக்கான். ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டினா என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, த்ரீ பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்கான். அதாவது என்ன அப்படின்னா இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். அதான் கேளு என்னன்னு கேளு. இப்போ வந்து அந்த எஃப்சிஐன்னு ஒன்று இருக்குது. எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இங்கே எங்கேயாவது வந்திருக்கா? வேர் இஸ் இட் இருக்கா கண்ணா எங்கேயாவது? ஒரே நிமிஷம் அப்படி ஜஸ்ட் இப்படி பார்க்கலாம். வேர் இஸ் எஃப்சிஐ? இங்கே இருக்கு. ஓகே, எஃப்சிஐ மீன்ஸ் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அது ஓகே, அதை பற்றி வேறு ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பார்க்குறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து என்னென்னா அந்த ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அந்த ஆர்கனைசேஷன் மூலமாக தே ஹவ் செட் ரூல்ஸ் தட் நீ வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் எல்லாருக்குமே எப்போவுமே சஃபிஷியண்ட்டாக நல்ல குவாலிட்டி ஃபுட்டு அவளோட டயட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிடைக்கணும் ஃபார் அ ஹெல்தி லைஃப் அப்படின்றது இட் இஸ் ரூல். ஆமாம். ஸோ அந்த மாதிரி கிடைக்கணுன்றது தான் அதோட எய்மு. ஸோ இப்போ அந்த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? 3 A's இருக்கணும். ஒன்று அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கணும், அந்த ஃபுட்டுக்கு நீ ஆக்சஸ் இருக்கணும், ஆக்சஸ் டு ஃபுட் இருக்கணும். அப்புறம் அந்த ஃபுட்டு உனக்கு நல்ல விதமாக உடம்புல அப்சார்ப்ஷன் நடக்கணும். ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கணும். And you can't just give, see, first the food has to be available in sufficient quantity for everybody to get. So that is the first one. You cannot, if somebody requires this many grams of protein, this many grams of fiber, so much quantity of rice, இந்த மாதிரி வேணும், இவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ், இவ்வளோ மில்க் வேணும், இவ்வளோ கால்சியம் வேணும், அயன் வேணும்லாம்
அந்த அளவுக்கு அவைலபிலிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கணும் டு கிவ் எவ்ரிபடி சஃபிஷியன்ட் குவான்டிட்டி அண்ட் தென் இட் ஷுட் பி ஆக்சசிபிள். இட் ஷுட் நாட் பி லைக் ஒன்லி ஒன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் வில் கெட் இட், ஒன் செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஓன்ட் கெட், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் தேர்ட், இட் ஷுட் பி குவாலிட்டி ஃபுட் விச் வேர் யூ கெட் ஆல் குட் நியூட்ரிஷன் அப்சார்ப்ஷன். சரியா, நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன். ஸோ அவைலபிலிட்டி இருக்கணும், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கணும், access to the food இருக்கணும், absorption of food இருக்கணும். So what are the three basic components of food and nutrition security? Availability, access, absorption. Availability of food, access to food, absorption of food. சரியா? Okay. இப்போ next வந்து விதித், shall we do this இந்த green revolution மட்டும்? எனக்கு என்னவோ அது கேட்பானோ, I have a feeling. What are இங்கே இருக்கு பாரு, வாட் ஆர் தி இஃபெக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன்? க்ரீன் ரெவல்யூஷன் அதாவது நம்ம வந்து நிறைய அந்த ஒயிட் ரெவல்யூஷன்னா மில்க்கு, அப்புறம் இது இந்த இதில் படிச்சல நீ கரெக்ட் ஆன்சரில் க்ரீன் ரெவல்யூஷன் என்னம்மா பிடிச்சதோட பண்ணலாம் அந்த வீடியோவில். ஆமாம், அதுவும் இருக்குது, பண்ணணும். ஸோ க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன அர்த்தம்னா, க்ரீன் ரெவல்யூஷன்னா இந்தியாவில் வந்து அது வந்து ஒரு மூவ்மெண்ட் மாதிரி வந்து நம்மளோட ஃபுட் கிரெயின்ஸோட கல்டிவேஷன்லாம் ஜாஸ்தியாகி சஃபிஷியன்ட் ஆகி எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற அளவுக்கு ஆயிருக்கு. ப்ரொடக்ஷன் ஹேஸ் இம்ப்ரூவ்ட் ட்ரெமெண்டஸ்லி. ஸோ இட் வாஸ் அ மூவ்மெண்ட் பை விச் we have attained very good self-sufficiency in food grains and other food products. So இப்போ what are the effects of green revolution? அந்த green revolution பண்ணினதில் யார் பண்ணினானா, FCI, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் அந்த க்ரீன் ரெவல்யூஷனை ஸ்டார்ட் பண்ணினது. ஸோ அதனால என்ன இருக்குன்னா, ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்டு, தி ஏரியா ஆஃப் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். அதனால ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ் ஹேஸ் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. அப்புறம் இந்தியா ஹேஸ் அட்டைன்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட் கிரெயின்ஸ், ஃபிஷ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். அதாவது நம்ம யாரை நம்பியும் இல்லை, we are not dependent on another country for some kind of food items. இப்போ வந்து நம்ம கிட்டயே எல்லாமே இருக்கு, we are self sufficient. புரியுதா? நம்ம கிட்டயே எல்லாமே abundant-ஆ எல்லாம் இருக்கு. So the area of food grain cultivation has increased. So இப்படி எழுது, food grain cultivation has increased, production of food grains has increased. India has become self sufficient in food grains, fish and dairy products. நம்ம யாரையுமே மல்டிப்ளைடுனா அதான் இன்க்ரீஸ்டு தான், they just used another word, அவ்வளோதான். உனக்கு சிம்பிளாக சொல்கிறேன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் என்ன இருக்குது, ஏரியா ஆஃப் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இடத்துல ஃபுட் கிரெயின்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ணுறோமோ அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியா ஹஸ் பிகம் செல்ஃப் சஃபிஷியன்ட் எதுலலாம், ஃபுட் கிரெயின்ஸில், ஃபிஷ்ஷில் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸில். What are the effects of green revolution? The area of food grain cultivation has increased. So production of food grains has increased. India has become என்ன word? SS. India has become self sufficient in எதுலலாம், food grains, fish and dairy products. Okay. இப்போ தமிழ்நாடுல next question, தமிழ்நாடுல ரைட்ஸ் இது பாயிண்ட் பண்ண, ஜஸ்ட் பாயிண்ட் டு தி क्वेश्चन. ரைட் சம் நேம்ஸ் ஆஃப் தி நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்ஸ் இன் தமிழ்நாடு. நியூட்ரிஷன் விரலால மறைக்காத, பிகாஸ் இங்க யூர் ஹைடிங் தி வேர்ட். ஃபர்ஸ்ட் வந்து 4 இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். ஓகே, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இன்ட்ரடியூஸ் பண்ணின நியூட்ரிஷியஸ் ஆக்சுவலி நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், அது ஒன்று. தமிழ்நாடு இன்டெகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், அது இன்னொன்று ஸ்டேட் லெவலில் அது ஒன்று இருக்கு. மிட் டே மீல் ப்ரோக்ராம், அதுதான் நம்ம இப்போ சொன்னது, மத்திய சத்துணவு. குழந்தைகளுக்கு படிக்க வரத்துக்கு வந்து நிறைய படிக்க வைக்கணும், தே ஆல் ஹேவ் டு கம், ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணாலும் யார் வர வெளியில் வந்துன்னா பைசாக்கு கஷ்டப்பட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடக்கூட பேரண்ட்ஸ் டிட் நாட் ஹேவ் மனி. ஸோ த கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் a scheme where they said you come to school to study, மத்தியான lunch is free. they were given எக்கெல்லாம் கொடுக்கறது பெரிய விஷயம். சாப்பாடுல வந்து சத்துணவு திட்டத்தில் வந்து இந்த சத்துணவுனா என்ன, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. ஸோ they were given மிட் டே மீல் ப்ரோக்ராம்னா மதிய உணவு திட்டம். அப்போது அவள் வந்து they gave good nutritious food for kids who are coming to school to study. அது வந்து பெரிய இன்சென்டிவாக அதுக்காகவே நிறைய பேர் படிக்க வந்தா. ஸோ தட் வாஸ் எ வெரி குட் ஸ்கீம், தட் இஸ் ஸ்டில் அ வெரி குட் ஸ்கீம். அது ஒன்று மிட் டே மீல் ப்ரோக்ராம். அப்புறம் இது வந்து பிரதான் மந்திரினா பிரைம் மினிஸ்டர் கிராமோதய யோஜனா ஸ்கீம்.
கிராமோதய யோஜனா ஸ்கீம். ஓகே, ஸோ இப்போ வந்து there are 4 nutrition programs currently in Tamil Nadu. First is புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். மூணாவது மிட் டே மீல் ப்ரோக்ராம், மிட் டே மதிய மீல் ப்ரோக்ராம், உணவு திட்டம், மிட் டே மீல் ப்ரோக்ராம். அப்புறம் வந்து பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். ஓகே, பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். என்னெல்லாம் நேம்ஸ் ஆஃப் த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு ப்ரோக்ராம்ஸ்? எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம், தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், மிட் டே மீல் ப்ரோக்ராம், பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா ஸ்கீம். Third lesson, I think, if I'm not wrong. This is over. இப்போ இந்த லெசனில் தான் கொஞ்சம் I myself have marked more than the selected number of questions. அவள் வந்து கொடுத்ததை தவிர நானே வந்து ஒரு 2-3 I have added. ஏன்னா I feel they are important. Even if not for exam, you should know these thingsன்றதுனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டிஃபைன் டேக்ஸ். டேக்ஸ்னால் என்னென்னா, taxes are compulsory payments to the government without expecting direct return or benefit to the taxpayer. சிலது நம்ம வந்து இப்போ நான் அதை தான் சொன்னேன், நம்ம வந்து சம்பாதிக்கிறோமா, இன்கம் வருதா, இன்கம் டேக்ஸ் கட்டணும். வெல்த், நம்ம ஏதோ ஒரு சொத்து சேர்க்குறோமா, நம்ம வந்து ஒரு வீடு வாங்குறோமா, ஒரு நிலம் வாங்குறோமா, அதுக்கு டேக்ஸ் கட்டணும். ஆமாம், நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோமா, அதுக்கு டேக்ஸ் கட்டுறோம். ரோடை யூஸ் பண்ணுறோமா, டேக்ஸ் கட்டுறோம். ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், வாட்டருக்கு வாட்டர் டேக்ஸு எல்லாம் கட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து இது அது பேர் என்ன, மூவி பார்க்குறோமா, அந்த மூவிக்கு டேக்ஸ் சார்ஜ் பண்ணுறான். அங்கே வாங்குற பாப்கார்னுக்கு சார்ஜ் பண்ணுறான். ஜிஎஸ்டி, இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இப்போ பில்ஸில் பார்த்தோன்னா ஜிஎஸ்டி போட்டிருக்கான். நீ படிச்சல எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டினா சென்ட்ரல் லெவலில் ஜிஎஸ்டி, அதுக்கு எவ்வளோ பர்சன்ட்டு. எஸ்ஜிஎஸ்டினா ஸ்டேட் லெவல் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி கட்டுறோம். ஸோ இது எல்லாமே டேக்ஸு. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம வந்து இதெல்லாம் எதுக்குன்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாமே என்னன்னா, இதெல்லாம் வந்து நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு வேறு எதுவும் ரிட்டர்னோ பெனிஃபிட்டோ கிடைக்கும்ன்றது இல்லாமல் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற கம்பல்சரி பேமெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ டேக்ஸ்னால் என்னென்னா, taxes are compulsory payments to the government without expecting any direct return or benefit to the taxpayer. சொல்லு பார்க்கலாம். Taxes are compulsory payments to the government. Without expecting any direct return or benefit to the taxpayer. யார் கட்டுறாலோ அவளுக்கு திருப்பி வந்து ஏதோ ஒரு அதுலேருந்து ஒரு ரிட்டர்னோ அதுலேருந்து ஒரு பெனிஃபிட்டோ கிடைக்கும்ன்றதெல்லாம் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் கம்பல்சரியாக சில பேமெண்ட்ஸை கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் டேக்ஸு. Taxes are compulsory payments to government without expectation of direct return or benefit to the taxpayer. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். Why do we pay tax to the government? எதுக்காக நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுறோம்? இப்போ கவர்மெண்ட் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல வசதி கொடுக்கணும். தே ஹாவ் டு கிவ் அஸ் குட் ரோட்ஸ், தே ஹாவ் டு கிவ் அஸ் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நல்ல வந்து இப்போ வீடெல்லாம் கவர்மெண்ட் வந்து வீடு கட்டி தருது. ஓகே, இப்போ இந்த ஹவுசிங் போர்ட் இதெல்லாம் இருக்குது. தே ஆர் கன்ஸ்ட்ரக்டிங் ஹவுசஸ் ஃபார் த பீப்புள். ஓகே, அப்போ அந்த மாதிரி கட்டித்தரா. தே கன்ஸ்ட்ரக்டிங் குட் என்ன வாட் யூ கால் தெம், தே ப்ரொவைடிங் குட் ரோட்ஸ், தே ஆர் கிவிங் அஸ் குட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். மெட்ரோ வருது, பஸ்ஸஸ் இருக்குது, ட்ரெயின்ஸ் இருக்குது. ட்ரெயின்ஸ்லேயே வந்து உனக்கு அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது, ஊருக்கு ஊர் போகிற ட்ரெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ளைட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து தே ஆர் கிவிங் அஸ் குட் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ இதெல்லாம் தே ஆர் கிவிங் அஸ்ல. இது எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது எல்லாமே யாருக்காக கவர்மெண்ட் பண்ணுறது? இட் இஸ் டூயிங் ஆல் திஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். கரெக்டாக? ஆமாம். ஸோ இது எல்லாம் பண்ணணும்னா கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவை. கவர்மெண்ட்டுக்கு எங்கேருந்து வரும்? கவர்மெண்ட் நம்ம படிக்கிறதே அதான், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் தான். It is elected, government இருக்கிறவங்க elected by the people. From the people only they are selected also. And they are doing work and their duty for the welfare of the people தான். So by the people, of the people, for the people தான். So why do we pay tax to the government? We pay tax to the government because the government needs money to carry out many functions for the welfare of the people. Okay.
the government needs money to carry out many functions. Many functionsனா அவன் சொல்கிறது வந்து அப்போ நம்ம ஃபன்னுக்கு படித்தோம் வந்துட்டு சொல்லப்போ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷனா அந்த ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன்ஸ்னால் they need to do a lot of duties for the peopleன்றதுக்கு சொல்கிறாங்க. So we pay tax to the government because the government needs money to carry out many functions for the welfare of the people. சரியா? Why do we pay tax to the government? We pay tax to the government because the government needs money to carry out many functions for the welfare of the people. அவ்வளவுதான். What are the types of tax? Give examples. ஈஸியா சொல்லு. என்ன ரெண்டு டாக்ஸ் ரெண்டு டைப் இருக்கு. என்ன டாக்ஸஸ்? டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். சிம்பிள். டைரக்ட் டாக்ஸ்னா எதெல்லாம்? இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ் அண்ட் கார்ப்பரேட் டாக்ஸ். சரியா? இப்போ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலன்னா ஏதாவது ரெண்டு எழுது எக்ஸாம்பிள். இன்கம் டேக்ஸ், வெல்த். இல்லைப்பா, ரெண்டு டைப் வந்து டைரக்ட் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ்ல எதெல்லாம் வரும்னா இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் இதெல்லாம். ஓகே. இன்டைரக்ட் டாக்ஸ்ல வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி எழுது. ஓகே. இந்த மூவிக்கு போகிறது அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் பற்றியா? இப்போ நம்ம அதே மாதிரி இப்போ இஃப் யூ கோ டு எனி வாட் யூ கால் தட், இப்போ கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்க்குறோம், இப்போ வந்து கான்சர்ட்ஸ்லாம் போகிறோம், யூ பை டிக்கெட்ஸ், ஆல் தட் ஹேவ் டாக்ஸஸ் இன்க்ளூடட் இன் த டிக்கெட் ப்ரைஸிங். ஸோ அது எல்லாமே கம் அண்டர் என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். ஜிஎஸ்டி நீ பார்த்துருக்க எது எல்லாத்துக்கும் எங்கே குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எது ப்ரொவைட் பண்ணினாலும் அதுக்கு டேக்ஸ் உண்டு. ஸோ டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ். டைரக்ட் டாக்ஸஸ் எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ். நீ எது எழுதுறியோ இன்கம் அண்ட் வெல்த் டேக்ஸ் எழுதிக்கோ. இன்டைரக்ட் டேக்ஸ்க்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி. ஓகே. ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் a very good question which you should know very well. Write a short note on goods and services tax. Goods and services taxனா GST. அது ஃபஸ்ட்டு நம்ம எதில் படித்தோம், எதோட எக்ஸாம்பிளாக படித்தோம்? இன்டைரக்ட் டேக்ஸோட. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். கரெக்டா? இட் கேம் இன்டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. 1st July 2017லேருந்து தான் they brought in this concept of GST. அதுக்கு மோட்டோ என்ன? வாட் வாஸ் த எய்ம் ஆஃப் த ஜிஎஸ்டி? வாட் வாஸ் த பர்பஸ் ஆஃப் பர்பஸ் ஆஃப் பிரிங்கிங் ஜிஎஸ்டினா, த பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். அது யூனிஃபார்மாக நேஷன் வைடாக கொண்டு வரணும்னு கொண்டு வந்தது தான் இந்த ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டினா ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்புறம் இட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. த மோட்டோ ஆஃப் த ஜிஎஸ்டி இஸ் ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். சரியா? ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். ஸோ ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னா 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஒன்று வந்து இட் இஸ் அன் இன்டைரக்ட் டேக்ஸ். அப்புறம் இட் கேம் இன் டு எஃபெக்ட் ஆன் 1st July 2017. த மோட்டோ ஆஃப் ஜிஎஸ்டி இஸ் ஒன் நேஷன், ஒன் மார்க்கெட், ஒன் டேக்ஸ். ஓகே. இதுதான் 4th கொஸ்டின். இப்போ 5th கொஸ்டின் பாரு. வாட் இஸ் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ்? ப்ரொக்ரெசிவ்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறது, ஏதோ ஒன்று இட் இஸ் ஒரு ஏற்றம் இருக்குன்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அந்த மாதிரி யூஆர் ப்ரொக்ரெஸிங் வெரி வெல் இன் யுவர் எக்ஸாம்ஸ், யுவர் ரிகவரி இஸ் வெரி குட், யுவர் ப்ரொக்ரெஸிங் வெல். அந்த மாதிரி ப்ரொக்ரெஸ்னா அந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ்க்கு தான் சாதாரணமாக சொல்லுவோம், பாசிட்டிவ் இன்க்ரீஸ்க்கு தான் ப்ரொக்ரெஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் என்ன ஆகுறதுன்னா ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் இன்க்ரீசஸ் as the tax base increases. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றான்னா, இன்கம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டாக்ஸ் ரேட் ஆல்சோ இன்க்ரீசஸ். அதுதான். ஸோ இப்படி சொல்லிக்கோ, இந்த ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் the rate of taxation increases. When income increases, tax rate also increases. In progressive tax, the rate of taxation. சொல்லு. Rate of taxation increases. அதாவது when income increases, when சொல்லணும்ல, when income increases, the tax rate also increases. What is progressive tax? In progressive tax, the rate of taxation increases as the tax base increases. அப்படின்னா when income increases, the tax rate also increases. When income increases, the tax rate also increases. When income increases, the tax rate also increases. இதான் progressive tax. அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மென்ட் பை பிளாக் மணி? பிளாக் மணினா அக்கௌண்ட் பண்ணாமல் பிளாக் மார்க்கெட்டில் டேக்ஸ் கட்டாமல் கிடைக்கிற மணி தான் பிளாக் மணி. ஸோ பிளாக் மணி இஸ் த ஃபண்ட்ஸ் ஏர்ன்டு. ஃபண்ட்ஸ் ஏர்ன்டுன்றது என்னென்னா மணி ஏர்ன்டு, ஓகே, ஆன் த பிளாக் மார்க்கெட்
அப்படின்னா என்னன்னா for which taxes have not been paid. It is the unaccounted money. இதுக்கு வந்து அக்கௌண்டே பண்ண மாட்டா, இது இங்கேருந்து வந்தது இந்த பர்சனுக்கு போயிருக்கு, அதே தான். ஸோ இட் இஸ் தி unaccounted money that is hidden from the tax administrator. கன்சீல்டுனா hidden, அவளுக்கு தெரியப்படுத்தாம நம்ம பண்றது. ஸோ இல்லீகலா, அதுதான். ஸோ திஸ் இஸ் நாட் அக்செப்டட், திஸ் இஸ் அ ஃப்ராட். ஸோ பிளாக் மணினா என்னன்னா இஸ் த ஃபண்ட்ஸ், இல்லை பிளாக் மணி இஸ் த மணி earned on the black market for which taxes have not been paid. Black money is the money earned. So black money is the money earned on the black market for which taxes have not been paid. Taxes have not been paid. It is the unaccounted money hidden from the tax administrator. அது எழுதலைன்னா கூட it is unaccounted money ன்னு எழுதிக்கோ. உனக்கு சப்போஸ் அது சொல்ல முடியலன்னா, black money is the money earned on the black market for which taxes have not been paid. It is unaccounted money. Okay, so this is wait பண்ணு, this is the fourth lesson. Why is Chennai nicknamed as the Detroit of Asia? இது வந்து fifth lesson. Okay, fifth and final lesson of economics. Why is Chennai nicknamed as the Detroit of Asia? அப்பா அன்னைக்கு சொன்ன மாதிரி டெட்ராய்ட் தான் யூஎஸ்ல வந்து நிறைய கார் மேனுஃபேக்சரிங்லாம், அதான் ஆட்டோ கேபிட்டல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி சென்னையில் வந்து we have a very large automobile industry. ஓகே, நிறைய பேர் வந்து இதுதான் பேஸு, அதனால வந்து இங்கேருந்து தான் நிறைய மேனுஃபேக்சரிங் எல்லாம் நடக்கிறது. ஸோ இட் இஸ் கம்பேர்டு டு டெட்ராய்ட். ஸோ தட் இஸ் வை சென்னை இஸ் கால்ட் அஸ் த டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா. ஓகே, சென்னை எதனால இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா, சென்னை இஸ் கால்ட் அஸ் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் large auto industry base. Because of its large auto industry base, Chennai is called as the Detroit of Asia because of varkku solite its large auto industry base. Its large auto industry base. Its large auto industry base. Okay, இப்போ next வந்து we are going to the final section. I think actually they have not selected any questions from this lesson. நான் மட்டும் I have just picked one. Okay, நீ மூணு தடவை கொடுத்து and we can do this one also. What is entrepreneurship பண்ணலாம், இந்த ரெண்டு மட்டும் பண்ணலாம். ஓகேயா, இதுவும் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம். ஆமாம், mention any three. This is the seventh one, right? Yes. Mention any three industrial development agencies in Tamil Nadu. இதுக்கு ஜஸ்ட் நீ வந்து இது பண்ணினா போகிறோம். யூ நீட் நாட் என்ன சொல்கிறது, எக்ஸ்பேன்ஷனு அந்த இதெல்லாம் சொல்ல வேண்டாம். சிப்காட், டிட்கோ, டான்சி. சிப்காட், SIPCOT. ஓகே, சிப்காட், டிட்கோ, TIDCO, டான்சி, TANSI. சிப்காட், டிட்கோ, டான்சி. சிப்காட், டிட்கோ, டான்சி. Yes, once more. Sipcot, Tidco, Tansy. So இதுதான் mention any three industrial development agencies in Tamil Nadu ன்னு கேட்டால் சொல்லணும். இது ஒரு லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்? ஆண்டர்ப்ரனர்ஷிப்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் வேலைக்குன்னு போகாமல் தே செட்டப் தேர் ஓன் பிஸ்னஸ். தட்ஸ் கால்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப். சரியா? எக்ஸாம்பிள் அன்றைக்கி தான் அப்பா சொன்னால, இப்போ ஸ்ரீராம் வந்து cloud works வச்சுருக்கான்ல, it is his own company. Yes. He used to go to Accenture, he used to go to 4i, work for that company, and then he started his own company. அந்த மாதிரி பண்ணினா, ஓகே, அந்த மாதிரி பண்ணினா அதுக்கு பேர் தான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். ஸோ இப்போ ஆண்டர்ப்ரனர்ஷிப் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். அது பண்ணுற பர்சன் பேர் ஆண்டர்ப்ரனர். ஹூ எஸ்டாப்ளிஷஸ் ஹிஸ் undertakes to establish his enterprise. இல்லைனா என்னென்னா who என்ன சொல்கிறது, who creates his own enterprise அப்படி வேணால் எழுதிக்கோ. இல்லை establishes தான் கரெக்ட் வேர்டு, undertakesலாம் தேவையில்லை. Entrepreneurship is entrepreneurship. Okay, entrepreneurship is the process of
the entrepreneur establishing his own enterprise. And entrepreneurship is the process of the entrepreneur establishing his own enterprise. அவனோட ஓன் கம்பெனியை செட்டப் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் entrepreneurship. அதை பண்ணுற பர்சன் பேர் entrepreneur. Okay, it is the ability to create and build something. It is the ability to create and then build something. Entrepreneurship is the process of the entrepreneur establishing his own enterprise. Enterpriseன்னு சொல்லணும் அதான் entrepreneur அதுலேருந்து தான் வருது. ஓகே, ஸோ கம்பெனின்னு சொல்கிறதோட enterprise. It is the ability to create and build something. It is the ability to create and build something. Okay.